மரத்தை அறுக்கிற மாதிரி சட்டம் உங்களை வேலை செய்ய சொல்லுதா? சார் உங்க எமோஷனை என்கிட்ட கொட்டாதீங்க சரியா? அபி, இந்த அபி கையோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வை. குடி அபி. அபி, அவங்க யாரும் பார்க்கல, நீ கிளம்பு. அபி, சொல்றேன்ல, கிளம்பு அபி. சீக்கிரம் அபி, கிளம்பு. உழைச்சிதான் சாப்பிடணும்னு சொல்லி தந்தா என் அம்மாவோட போட்டோவை கூட நான் திருடி தான் எடுத்துட்டு போக முடியுமா ரகு? ஐயோ அபி, புரியாம பேசாத. நம்ம பொருளை நாம எடுக்கிறதுல எப்படி திருட்டாகும்? நம்ம பொருளையே இன்னொருத்தரோட கண்ணில இருந்து மறைச்சுதான் எடுத்துட்டு போகணும்னா அது நிச்சயம் திருட்டு தான் ரகு. அபி, நீ கொஞ்சம் போறியா? வேண்டாம் ரகு, அம்மா போட்டோவை மறுபடியும் உள்ளேயே கொண்டு போய் வச்சிரு. ஐயோ அபி, நடக்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அபி? இந்த வீடு கடை சொத்து எல்லாம் எவனோ ஒருத்தன் கண்ணுக்கு ஊத்திக்கிட்டே இருக்கு. அதான் இந்த மாதிரி ஆளுங்க மூலியமா ஆட்டையை போட பாக்குறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் எப்ப முடியும், அதுல நாம ஜெயிப்போமா தோப்போமானே தெரியல அபி. கண்டிப்பா ஜெயிப்பேன் ரகு, கண்டிப்பா ஜெயிப்பேன். அது தனி மனுஷனோ இல்ல அரசாங்கமோ யார் செஞ்சிருந்தாலும் சரி, என் அம்மாவும் கடவுளும் நம்ம கூடவே நின்று நம்மள ஜெயிக்க வைப்பாங்க. அப்படி ஜெயிச்ச பிறகு நான் பழைய கம்பீரத்தோட நடந்து வந்து அம்மாவோட போட்டோக்கு மாலை போட்டு நான் சாமி கும்பிடுவேன். அது வரைக்கும் அம்மா போட்டோ உள்ளவே இருக்கட்டும். இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? கிளம்பு முதல்ல. சும்மா ஒரு தடவை சொன்னா தெரியாதா? யோ, நீ ஆபீஸ்ல தான் அதிகாரம் தங்க வச்சுக்க, இந்த கடையில ஏன் கட்ட? சும்மா என்கிட்ட கத்த கூடாது சரியா? கிளம்ப மாமா, சண்டை போடாதீங்க சார். நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. என் அம்மா போட்டோ இங்கே இருக்கட்டும். இந்த கடையில இருக்கிற ஒவ்வொரு தூசிக்கும் உணர்வு இருக்குன்னு நம்புறவனா, அதனால அதையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன். என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி மாமா. என்னம்மா திடீர்னு சாரி எல்லாம் கேக்குற? இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்படுற எல்லா நேரத்திலையும் எனக்கு ஆறுதலா இருந்து தைரியம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்க. நான் உங்க கூட இருந்து போராடாம என் வாழ்க்கைய என் குடும்ப நிலைய மட்டும் யோசிச்சு வேலைக்கு சேர்ந்துட்டேன். ரொம்ப சுயநலமா இருக்கேன்ல மாமா? எதுமா சுயநலம்? உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறது எப்படிமா சுயநலம் ஆகும்? ஆனா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியலையே மாமா. கடையை காப்பாத்த தனி ஆளா இருந்து போராடிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எங்கம்மா தனியா போராடுறேன்? எப்பவுமே நான் உதவாக்கறேன்னு திட்டுற உன் நண்பன் ரகுதான் என் கூடவே இருக்கானே. இப்போவும் உதவாக்கறேன்னு சொல்றீங்களே மாமா, அவ உங்க பையன். அபி, அன்புல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று முகத்துக்கு நேராக காட்டுறது, இன்னொன்று
முகத்துக்கு நேராக கோபத்தையும் முதுகுக்கு பின்னாடி அன்பையும் காட்டுற